ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இதே பாருங்க, இப்போ நம்ம அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு அரிசி போடுறேன்னு சொன்னான். இந்த ரவுண்டு இருக்குது, அது என்ன பண்ணுது, நானும் கோழிக்கு அரிசி போடணுன்ட்டு போட்டுக்கிட்டாங்க பாருங்கள். அரிசி போட்டுக்கிட்டு இருக்கிறத ஒரு டம்ளரை போட்டுக்கிட்டு இப்போ லஞ்சுக்கு வந்திருக்காங்க. நம்ம பண்ணையில் உள்ள கோழிகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு லஞ்சுக்கு இப்போ தான் வந்தாங்க. நம்ம கோழி மாதிரி மேக்ஸிமம் அந்த அதாவது குழந்தைகள் மாதிரி வளர்க்கணும். அது நம்ம அதாவது எப்படி சுவாரஸ்யமாக கிட்ட நின்று மேய்து பாருங்கள். அந்த பயங்கிறது இருக்காது அதுவே. ஆனால் நீங்கள் வேற்று ஆள் யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வீடு ஒரு மிகப்பெரிய சவுண்டாக இருக்கும். தெருவே அதிரும், அப்படியே அவ்வளோ சவுண்டு கொடுக்குங்க எல்லா கோழியும் சேர்ந்துக்கிட்டு. யாரோ எதிரி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த சிறுவிடையிட்டாங்க மட்டும் அது ஒரு பழக்கம், நல்ல பழக்கம் இருக்கும். பாருங்கள், குஞ்சுகள் கோழிகள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே இதுதான். அது மாதிரி நீங்களும் இது மாதிரி அந்த கோழியாக இருந்தாலும் குஞ்சாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம கூப்பிட்டா வரணும். அது மாதிரி பிடிக்கிறதுக்காக இருந்தாலும் இப்போ நம்ம ஒன்று வேணாம். இப்போ இன்றைக்கி ஒரு 3 சேவல் பிடிச்சி கொடுத்தேன். நான் தான் பிடிப்பேன். ஆனால் நான் பிடிச்சேனாக்கா இப்போ மறுநாள் அந்த கோழிகள் எதிரியாக பார்க்கணும்ல. ஆனால் இருக்காது. நம்ம வளர்க்குறோம், நம்ம இறை போடுறோம், அதனால் அது அந்த மாதிரி நினைக்காது. இதுவே வேறு யாராவது விரட்டினாங்கன்னா அவங்கள பார்த்தாக்கா பறந்து வந்துடும் நம்ம இடத்துக்கு. ஆமாம், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பண்ணையில் கோழிகளை நீங்களும் இதே மாதிரியே வளர்த்து நீங்களும் நல்ல முறையில் பெருமை அடைய வேண்டும் இந்த பூலோகத்தில். ஓகே, பாய், தேங்க்யூ.